ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா என்ன? ஒரு வெப்சைட்டுக்கு எதுக்காக எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் தேவைப்படுது? எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எப்படி ஒர்க் ஆகுது? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா என்ன? ஒரு ப்ரௌசருக்கும் வெப் சர்வருக்கும் இடையில் டேட்டா டிரான்ஸ்மிட் நடக்கும்போது அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி செக்யூர் பண்ணுற ஒரு ப்ரோட்டோக்கால் தான் இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். எஸ்எஸ்எல்லோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா செக்யூர் சாக்கெட்ஸ் லேயர். நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது அட்ரஸ் பாரில் லாக் சிம்பிள் இருந்ததுன்னா அந்த வெப்சைட் பாதுகாப்பான வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா HTTPSங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். எஸ் செக்யூர் ஆப்ஷனை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் உங்கள் டேட்டா டிரான்ஸ்மிட் செய்யப்படும் போது என்கிரிப்ட் செய்யப்பட்டு செக்யூராக டிரான்ஸ்மிட் செய்யப்படும். ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா HTTP மட்டும்தான் இருக்கும். எஸ்ங்கிற செக்யூர் ஆப்ஷன் இருக்காது. இந்த மாதிரியான வெப்சைட்டில் உங்கள் டேட்டா டிரான்ஸ்மிட் செய்யப்படும் போது எந்த ஒரு செக்யூரும் இல்லாமல் டேட்டா என்கிரிப்ட் செய்யப்படாமல் அப்படியே டேட்டா டிரான்ஸ்மிட் செய்யப்படும். இதனால் ஹேக்கர்ஸ் அந்த டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. HTTP ப்ரோட்டோக்கால் கொண்ட ஒரு நான் செக்யூர் வெப்சைட்டில் உங்களோட ப்ரைவேசி டீட்டெயில்ஸ் ஆர் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எந்த ஒரு என்கிரிப்ட் செய்யாமல் நான் செக்யூராக டிரான்ஸ்மிட் செய்யப்படும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ஹேக்கர்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸை ஹேக் பண்ண முடியும். HTTPS ப்ரோட்டோக்கால் கொண்ட ஒரு செக்யூர் வெப்சைட்டில் உங்கள் டேட்டா டிரான்ஸ்மிட் செய்யப்படும் போது அந்த டேட்டா என்கிரிப்ட் செய்யப்பட்டு செக்யூராக டிரான்ஸ்மிட் செய்யப்படும். சப்போஸ் அந்த டேட்டாவை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சைபர் கோடு மட்டும்தான் கிடைக்கும். அதாவது எப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு கோட் மாதிரி தான் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி அவங்க அதை டீக்ரிப்ட் செய்ய முடியாது. இது சம்மந்தப்பட்ட சர்வர் மட்டும்தான் அதை டீக்ரிப்ட் செய்ய முடியும். அடுத்து SSL சர்டிஃபிகேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ரௌசரில் ஒரு வெப் அட்ரஸை ஓப்பன் பண்ணும்போது எக்ஸாம்பிள் www.onlinespi.com இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எந்த வெப்சைட் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெப்சைட்டுக்கான சர்வருக்கு செக்யூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும். அந்த சர்வர் ரிக்வெஸ்ட்டை பார்த்துட்டு அதோட பப்ளிக் கீயை ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து அந்த ப்ரௌசருக்கு அனுப்பும். அடுத்தது அந்த ப்ரௌசர் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வேல்யூடாக இல்லையான்னு செக் பண்ணும். அப்படி வேல்யூடாக இருந்ததுன்னா செக்யூர் அப்படிங்கிற அந்த லாக் சிம்பிள் எனபிள் ஆகும். அடுத்தது அந்த ப்ரௌசர் ஒரு சிமெட்ரிக் கீ ஜென்ரேட் பண்ணும். அந்த சிமெட்ரிக் கீயோட ஒரு காப்பியை ஆல்ரெடி சர்வர் அனுப்பின அந்த பப்ளிக் கீயால் என்கிரிப்ட் பண்ணி சர்வருக்கு அனுப்பப்படும். அந்த மாதிரி அனுப்பப்படும் போது சர்வர் அதுக்கிட்ட இருக்க ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி அந்த சிமெட்ரிக் கீயை டீக்ரிப்ட் செய்யும். இப்போ சர்வர்கிட்டையும் ஒரு சிமெட்ரிக் கீ இருக்கும். இப்போது ப்ரௌசர்கிட்டையும் வெப் சர்வர்கிட்டையும் ஒரே மாதிரியான சிமெட்ரிக் கீ இருக்கிறதுனால ப்ரௌசர் மற்றும் வெப் சர்வரும் டேட்டாவை என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிட் செய்யப்படும். சப்போஸ் ஹேக்கர் அந்த டேட்டாவை ஹேக் பண்ணாலும் அவர்கிட்ட சிமெட்ரிக் கீ இல்லாதனால அந்த டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ண முடியாது. இதனால் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும்போது என்கிரிப்ட் பண்ணி செக்யூராக அனுப்பப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.